என்ன மாமி, ஸ்னேகா ஏதோ கோவமா பேசிட்டு பேக் எடுத்துட்டு போறா? உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்றதுதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசைன்னு சொன்னேன்டா. அதுக்கு என்னமோ வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாவ. நீ என்னடா சொல்ற கிச்சா? அதான் அம்மாவே செத்து போய் எரிச்சாச்சு. அந்த நெருப்புல இந்த கடைசி ஆசையும் எரிஞ்சு சாம்பலாய் போச்சுன்னு எல்லாத்தையும் மறந்துடுங்க மாமி. குழந்தை பக்கத்துல கத்தின்னு இருக்கு. இவ வாட்டுக்கு இப்படி தூங்கின்னு இருக்காளே. ஏண்டி ஸ்னேகா, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிச்சா கிச்சா இங்க பாருடா. என்ன மாமி? பாருடா அவள. ஏய், எப்படிடா அது? தெரியலையே மாமி. ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். நீ உடனே பக்கத்து அதுக்கு போய் பார்வதி மாமி கூட்டின்னு வா. நான் சொன்னேன் உடனே வர சொல்லு. சரி போ சீக்கிரம். எப்படி இது திடீர்னு? என்ன தெய்வ குத்தம் ஆயிருக்குன்னு தெரியலையே. ஏன் ஆச்சு இப்படி? பெருமாளே, பகவானே, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு கையை ஓடல, காலு ஓடல. வாங்க மாமி. மாமி கொஞ்சம் பாருங்க அவளை. பாக்குறேன். ஆமா வைதேகி, உன் மக ஸ்னேகாக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா படுத்துக்கோமா, எழுந்துக்காத. ஏந்துக்காதம்மா, படுத்துக்கோ. நோக்கு அம்மா போட்டிருக்கு. ஸ்னேகா, குழந்தை தொடாத. குழந்தைக்கு வந்தா தாங்காது. எப்படிம்மா இதெல்லாம்? எப்படின்னா நான் என்ன தெரிய சொல்றது? ஊருக்கு போணும் துடிச்சு அது அந்த பகவானுக்கே பொறுக்கல போல இருக்கு. நன்னா படுத்து ஓய்வு எடுத்துக்கோமா. நோக்குதான் என்ன செய்யணும் நன்னா தெரியுமே. ஆத்த அலம்பி சுத்தமா வச்சுக்கோ. வேப்பிலைய கட்டு, மஞ்சள் தண்ணிய கரைச்சி ஆத்துல எல்லா இடத்துலயும் தெளி. சுத்தமா வச்சுக்கோ. சார், செக்ஸ்லாம் அவங்க சிக்னேச்சர். ஓகே. மல்லிகா, இந்த கம்பெனிக்கு என்ன செக் அமௌண்ட் கடைசியா எப்போ? எந்த கம்பெனி சார்? இல்ல, அந்த எம்எஸ்பி. ஓ, எம்எஸ்பி ட்ரேடர்ஸா? லாஸ்ட் மந்த் 15க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு செக் காமிச்சாச்சு. ஓ, இதான் கடைசி செக். இதோட கணக்கு சரியா போச்சு. ஓகே. இந்தா மல்லிகா. மல்லிகா. எஸ் சார். மல்லிகா, என்னாச்சு உனக்கு? ஏன் எப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஓஹோ, அப்படியா? தேங்க்யூ. மல்லிகா, ஏதாவது என்கிட்ட பேசணுமா? எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் இல்லை. எஸ். ஹலோ சார், மல்லிகா மேடம் பிஸியா இருக்காங்களா சார்? ஏன்? அவங்களுக்கு யாரோ அர்ஜென்ட்டா 3-4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க சார். அதான் சார். இந்தா, உனக்கு தான் யாரோ. எனக்கா?
யார் லைன்ல? தெரியல மேடம், பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அர்ஜென்ட்டா பேசியே ஆகணும்னாரு. லைன் தருவியா மாட்டியான்னு மிரட்டுற மாதிரி பேசுறாரு. ஓகே, மறுபடியும் அந்த ஃபோன் வந்ததுன்னா நீங்க என்னோட கேபின் கொடுங்க. இங்க வாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடுறான்? ஹலோ. ஏய் மல்லிகா, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் உன்னை விட்டுடுவேன் நினைச்சியா? என் கண்ணுல இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காதடி. சீக்கிரமாவே அதுக்கு வேட்டு வைக்கிறேன். என்னடி பேச்சியே காணோம்? எஸ் சார். ஆமா, யாரோட ஃபோன் அது? மல்லிகா ஏன் இவ்வளோ பதட்டமா ஓடுறாங்க? ஏதோ பேட் நியூஸா? சம்திங் சீரியஸ்? தெரியல சார், யாரோ ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் அர்ஜென்ட்டா மல்லிகா கூட பேசணும், போனு கூடன்னு மிரட்டுற மாதிரி பேசினாரு. மிரட்டுறானா? யார் இவன்? என்னடி சைலண்ட் ஆயிட்ட? பயத்துல வார்த்தை வரலையா? இது பாரு, ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற வேலையில வெச்சுக்காத. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, உங்க வேலையை பாருங்க. என்ன மல்லிகா, எனிதிங் சீரியஸ்? என்ன ப்ராப்ளம்? ஏன் எப்படி முகம்லாம் வேர்த்திருக்கு, கையெல்லாம் நடுங்குது? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல சார். உங்களை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுதான் கேட்கிறேன். எனக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்றேன். தட்ஸ் குட், சொல்லு. இங்க வேண்டாமே, டீட்டெயிலா பேச முடியாது. வெளியில எங்கேயாவது. சரி, அப்போ சாயந்தரம் 5 மணிக்கு கார்டன் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றோம். ஓகே? என்ன மகேஷ், 5 மணிக்கு வர 5:30 மணிக்கு வந்திருக்கீங்க? என்ன, ஆஃபீஸ்க்குள்ள தான் நான் உன்னோட பாஸ், ஆஃபீஸ்க்கு வெளியில நீ என்னோட பாஸா? சரி, என்ன விஷயம்? உனக்கு என்ன பிரச்சனை? யாரோ ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டுறான் மகேஷ். என்னன்னு மிரட்டுறான்? அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இப்படி கண்ட மாதிரி அநாகரிகமா பேசுறான் மகேஷ். அவன் யாருன்னு தெரியல? ஐ மீன், அவன் வாய்ஸை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியல? இல்ல மகேஷ், நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இவன் யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா அவன் யாரோ புதுசு, அறிமுகம் இல்லாதவன். இத்தனை நாள் வீட்டு ஃபோனுக்கு தான் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான். இப்ப எப்படி ஆபீஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றான் மகேஷ். ராஸ்கல், இத்தனை நாள் நீ ஏன் சொல்லாம விட்ட? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? எப்படி மகேஷ், இப்பதான் ஒரு கேஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன், மறுபடியும் போலீஸா? எனக்கு போலீஸ்னாலே பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல மகேஷ், நான் ஒரு தனி பொம்பளையா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு எப்படி அலையிறது? அப்படியே நான் போனாலும் என் சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எதையாவது தப்பா சொல்லிடுவாங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் யார் ஆதரவா இருப்பாங்க? இந்த மாதிரி அசிங்கத்தையும் அவமானத்தையும் சகிச்சுட்டு தானே போகணும். சரி சரி மல்லிகா, ப்ளீஸ் அழாத. மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணானா ரிசீவர் எடுத்து கீழே வச்சிடு. அதுக்கு மீறி ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. மகேஷ், இப்ப இருக்கிற மாதிரி எப்போ
என் கூட எனக்கு துணையா, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பக்கபலமா இருப்பீங்களா? பதில் சொல்லுங்க மகேஷ். இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். சரி வாங்க காஃபி சாப்பிடலாம். வேண்டாம், கிளம்பலாம். ம், போலாம். 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 நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. வா வா வா. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைச்சு இறங்கிட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ம். ஆ, நான் காஃபி சாப்பிட வந்தேன். மல்லிகா டிஃபன் சாப்பிட வந்தாங்க. அதான் தச்சேலா மீட் பண்ணோம். நான் உங்களை ஒண்ணுமே கேட்கலையே தம்பி. சார் நீங்க கிளம்புங்க சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் தான் அப்பவே சொன்னேனே, ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஆமா, மல்லிகா ஆட்டோல போறேன்னாங்க. ஸ்டாண்ட் அங்க இருக்கு, அதான் டிராப் கிளம்புங்க பண்ணி. கிளம்புங்க. ஓ மல்லிகா, நான் மறந்தே போயிட்டேன். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க புறப்படுங்க, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். வரேம்மா. போய் தொலை. தலை எழுத்து. இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்கும்படியா ஆயிடுச்சு. பாட்டி, இந்த ஆன்ட்டியும் அப்போட பைக்ல ஏறி உட்காந்துருந்தாங்க. இது கலிகாலம், இப்படிதான் நடக்கும். புரியல பாட்டி. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். அப்புறம் இவங்க 2 பேரும் இங்க ஒன்னா பார்த்தத ரோஜா கிட்ட போய் சொல்லி வைக்காத, புரிஞ்சுதா? சரி, நான் சொல்லல. வா போலாம். ம். ஏண்டி இங்கேயே நின்னுட்ட? உள்ள வரல? எனக்கு வர பிடிக்கலாமா? வாசல் வேப்பில கட்டியிருக்க, ஸ்னேகாக்கு வேற அம்மா போட்டிருக்கு. நம்ம இப்போ உள்ள அவசியம் போகணுமா? அடி துப்பு கேட்டவளே, நாம் என்ன ஸ்னேகாவை அக்கறையா விசாரிக்கிறதுக்கா போறோம்? அக்கறையா விசாரிக்கிற மாதிரி நடிச்சு அவ சென்னையில எங்க இருந்தா, என்ன மாயமாலம் பண்ணி வசதியானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே போறோம். பேசாம வாடி, அவகிட்ட நான் எப்படி பேசி விஷயத்தை கிரகிக்கிறேன்னு பாரு. வா. வைதேகி, மணி, நீங்க எதுக்கு வந்தேன்? ஆத்துல வேப்பில கட்டிக்கிறத பாக்கலையா? ஸ்னேகாவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் பதறி போயிட்டேன்டி. நம்மவா ஒருத்தி பக்கத்தாத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறதே என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா? அவ்வளவு கிராதகியா நான்? கிச்சா, நீயே நியாயத்தை சொல்லுப்பா. அவனை எதுக்கு வம்பு கிழக்கிறேன்? அவன் சென்னையில இருந்தப்போ அவ அம்மா கமலத்தோட சடலம் இதே ஆத்துல இந்த முத்தத்துல தான் இருந்தது. அப்ப எல்லாம் அப்படியே அனாதி விட்டுட்டு போயிடல. அப்ப எங்க போச்சு இந்த கரிசனம் எல்லாம்? இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்காதடி. ஊரோட ஒத்து வாழன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதான் அவளோட போயிட்டேன். ஏதோ தெரியாம நடந்து போயிடுத்து. இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதே. உங்க சகவாசமே எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு வெளியில போறேளா? ஏய், நான் உன் மன்னிடி, மன்னிச்சுக்கோன்னு கேக்குறேன். மன்னிக்கிற மனசு நோக்கி இல்லையே. அம்மா, என்ன பாக்குறதுக்காக தானே வந்திருக்கா? பாத்துட்டு போட்டோம், விட்டு தொலையேன். மாமி, இப்பதானே பெருக்குனே. என்னடா பண்றது? எத்தனை வாட்டி பெருக்கினாலும் வாசகம் திறந்திருக்கு. கண்ட குப்பையில உள்ள வந்து நிக்கிறது. என்ன பண்ண சொல்ற? வைதேகி, நீ என் மேல இருக்கிற கோவத்தை தொடப்பத்து மேல காட்டுற. குடு. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் உறவுக்காராதான். நான் ஸ்னேகாவை பார்த்துட்டு
அப்படியே உன்னண்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ சென்னையில எங்க இருக்கே? எதுக்கு? இல்ல, எங்க அத்தின் பேர் மயிலாப்பூர்ல இருக்கார். நீ அந்த ஏரியால இருக்கியோ என்னமோன்னு. இப்ப எதுக்கு உங்களுக்கு அது? நேஹாவை பார்க்க வந்து பார்த்தாச்சோனா கிளம்புங்க. என்னடி அம்மா இப்படி சிலிப்பிக்கிறே? 4 காசு வந்ததும் ஆளே மாறிட்டே. 4 காசு போனோன்னா நீங்களுங்க ஆளே மாறிட்டேள். நான் கேட்டது சாதாரண கேள்வி. சென்னையில எங்க இருக்கேன்னு சொன்னா தேஞ்சா போயிடுவேன். இப்ப அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது சரி, நல்ல இடத்துல தங்கி நல்ல வழியில பணம் சம்பாதிச்சா தலை நிமிர்ந்து தைரியமா பதில் சொல்லலாம். பொண்ண இருட்டுல வச்சு சம்பாதிச்ச தப்பான பணமாச்சே. எப்படி சொல்ல வாய் வரும்? அலமேலு, அலமேலா பேர் சொல்லியா கூப்பிடுற? நான் உன் மண்ணிடி. என்னதான் இருந்தாலும் வயசுல உன்னை விட பெரியவா. சின்னவா பெரியவாங்கிறது வயசுல மட்டும் இருந்துட்டா போறாது. பேசுற பேச்சுலயே நடந்துக்கிற நடத்தையிலயே இருக்கணும். கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க வெளியில போங்க. போதும், நிறுத்துங்க. அம்மா, இதுக்கு மேல இங்க நின்று அவமானப்பட தேவையில்ல. வாங்க போலாம். என்னமோ இவா தான் ஊர்லயே பெரிய பணக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. புது பணக்காரி, அதான் தலைக்கால் புரியாம ஆடின்னு இருக்கா. நம்மள மாதிரி பரம்பரை பணக்காரா இருந்திருந்தா நிதானம் இருந்திருக்கும். ஏய், என்னடி என்ன பெருசா பேசுற? உங்க அம்மா தேளனா நீ என்ன கொடுக்கா? எதுக்கு வீண் சண்டை மாமி? அப்படி கேளு இவள. உங்களை தான் சொல்லணும். சென்னைக்கு போய் மாமியும் ஸ்நேகாவும் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க நாக்குல நரம்பு இல்லாம பேசுறேன். எது நான் ஊர்ல இல்லாத சமயத்துல எங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருந்தேன். அந்த ஒரே காரணத்துக்காக நான் உங்களை சும்மா விடுறேன். இல்லனா நடக்கிறதே வேற. என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஸ்னேகா உன்னை கட்டிக்கிற முறைன்னு தெரிஞ்சதுமே இவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? என் பொண்ணு சோபாவும் உன்னை கட்டிக்கிற முறைதான். அம்மா, கிச்சாவை ஏன் திட்டுற? அவன் நம்ம கிச்சா. என்னது நம்ம கிச்சாவா? அவ அம்மா அவ ரேடியில கடத்தி இருந்தப்ப இந்த பாசெல்லாம் எங்க போச்சு? கமல மாமி சாக கிடக்குறான்னு தெரிஞ்ச உடனே 10 மணி நேரம் பயணம் பண்ணி நான் வந்திருக்கேன். பக்கத்துல இருந்து உங்களால வர முடியல. நம்ம கிச்சாவா? நம்ம கிச்சா. அவன் எங்க கிச்சா? இவன் என்ன உனக்கு ரத்த சம்பந்தமா? நீயே இந்த ஊருக்கு ஒண்ட வந்தவ. ஸ்னேகாவை விட சோபாவுக்கு தான் கிச்சா மேல உரிமை அதிகம், ரத்த சம்பந்தமும் கூட. இவன் எங்க கிச்சா தெரிஞ்சுக்கோ. ஐயோ மாமி, உன பிள்ளைன்னு புடிச்சுக்கிறேளே. கிச்சா என்ன மியூசிக்கல் சேரா? ஆளாளுக்கு எங்க கிச்சான்னு அவனே சுத்தி சுத்தி ஓடுறதுக்கு. இங்க பாருங்க, கிச்சா உங்களுக்கு சொந்தமாவே இருக்கட்டும். என்னை விட சோபாவுக்கு கிச்சா மேல உரிமை அதிகமாவே இருந்துட்டு போட்டோம். அதுல எனக்கு சந்தோஷம் தான். தயவு செஞ்சு உங்க சண்டை இதோட நிறுத்திக்கிறேளா? மாமி, நீங்க முதல்ல கிளம்புங்க. பாவம், அவ உடம்பு சரியில்லாம இருக்கா. அவளை சுத்தி நின்னு இது என்ன வீண் சண்டை? ஏய் சோபா, முதல்ல வீட்டுக்கு போ. மாமி கிளம்புங்க, ஆத்து கிளம்புங்க. போங்க போங்க மாமி, போங்க போங்க மாமி, போங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். என்னத்தையோ பேச வந்து என்னத்தையோ பேசிட்டு இருக்கா. இவளெல்லாம் வந்த உடனே கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளிருக்கணும். அம்மா, என்னம்மா நீ வேற? இப்பதான் சண்டை ஓஞ்சி நின்னு இருக்கு. எனக்கு தலை வலிக்கிறது. ஐயோ, நீ போய் படுத்து கொடிக்க வந்தே போ. நான் இளநீ எடுத்து வரேன் போ. எல்லா வேலையும் கெட்டு போச்சு. இது அம்மாவை வந்துட்டாங்க. அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. கல்பனாவா? ஆமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. பக்கத்து வீட்டுல இருக்கேன்னு தான் பேரு. அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தா ரோஜாவுக்கு துணையா இருக்கும்ல, வரவே மாட்டேங்கிறிய? நேரமே இல்ல மாமி. இப்ப கூட அவங்க ஒண்ணும் சும்மா வரலமா, ஏதோ வேலையா தான் வந்திருக்காங்க. அப்படியா? என்ன விஷயம்? மறந்துட்டீங்களா மாமி? இன்னைக்கு பௌர்ணமி. போன தடவை பௌர்ணமி பூஜைக்காக நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனப்போ அடுத்த தடவை நீங்களும் வரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ஆனா இவ்வளவு லேட்டா சொல்றியே. இனிமே பஸ் புடிச்சு போய் அந்த சிரமம்லாம் இல்ல மாமி. நான், என் மாமியார், என் வீட்டுக்காரர் 3 பேரும் கார்ல தான் போறோம். இப்ப கிளம்புனா பூஜை முடிச்சிட்டு ராத்திரி 10-11 மணிக்குள்ள வந்துடலாம். வரணும்னு ஆசைதான். ஆனா என்னம்மா ஆனான்னு இருக்கிறீங்க? போயிட்டு வாங்கம்மா, கோயிலுக்கு தானே, நல்ல காரியம் தானே. சரிம்மா, நான் போய் என் பேத்திக்காக வேண்டிக்கிறேன். ஐஸ்வர்யா கிளம்புமா. பாட்டி, நான் எதுக்கு பாட்டி? நான் அம்மா கூட இருக்கேன். நீ இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற? உனக்காக தானே வேண்டிக்க போறேன், வா. ஆமா, ஐஷு இங்கேயே இருக்கட்டுமா? ராத்திரி வேலை வேற, பனி நல்லா பெய்யும். அது ஐஷுக்கு ஒத்துக்காதுமா, உடம்புக்கு ஏதாவது வந்துரும். ராத்திரில தனியா படுக்க மாட்டா. நான் வரத்துக்கு வேற நேரம் ஆகும். பாட்டி, நான் இன்னைக்கு அம்மா கூடவே படுத்திருக்கேன். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி ஐஸ்வர்யா, அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நான் இனிமேல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் பாட்டி. நீ வேணா பாரு பாட்டி. நான் போய் எங்க அம்மாக்கு தொந்தரவு கொடுப்பேனா? பாட்டி, எனக்கு மட்டும் வேணா பத்தாது, எங்க அம்மாக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க. குட் கேர்ள் டானே. வரட்டுமா? வரேம்மா. போயிட்டு வாமா. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா இது போகும்போதே தடுக்குதே, அபசகனமா இருக்கே. அம்மா அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா.
கோயிலுக்கு போறீங்க, நல்ல காரியம், போயிட்டு வாங்க. சரி. அம்மா ஒரு நிமிஷம். ராத்திரி குளிருமா, போத்திக்கோங்க. சரி வரட்டுமா? வரேன்டா. கல்பனா, அம்மாவை பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. வா ஐஷு, என்ன பொம்மையில வாங்கிட்டு வந்த? இதாம்மா. ஐஷுக்கு பசிக்குதா? அம்மா டிஃபன் ஏதாவது பண்ணட்டுமா? வேண்டாம்மா. கீ இருக்கா? ஓ சரி, ஒன்று பண்ணலாமா? கார்டன் ரெஸ்டாரண்ட் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐயோ, கார்டன் ரெஸ்டாரண்டா? ஆமா. நாங்க வரல, வீட்லயே விளையாண்டுக்கிறேன். என்ன மச்சி, உனக்கு தான் அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட்னா ரொம்ப பிடிக்குமே. அது வந்து இப்போ பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன்ல. பாட்டி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதுனா என்ன விஷயம்? அது அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட்ல மகேஷ் அப்பாவும் மல்லிகா ஆண்டியும் இருந்தாங்க. வாங்க மாமி. போங்க. வா. கிச்சா, டேய், சும்மா கிச்சா. அப்பா என்ன ஏன்டா பேச விடாம இழுத்துண்டு வர? அந்த வைதேகி எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தானா? என்ன பேர் சொல்லி வேற கூப்பிடுறா? நீ என்னமோ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. வைதேகி மாமி ரொம்ப நல்லவா. நீ அவளுக்கு இப்படியே பின்பாட்டு பாடிண்டு ஜால்ரா அடிச்சுன்று. அவ யோகிதை தான் இந்த அக்ரஹாரமே சொல்லிட்டு இருக்கே. அதனாலதான் எல்லாருமா சேர்ந்து அவளை துரத்தி விட்டுட்டா. பிச்சைக்காரி மாதிரி ஓடி போனவ பணக்காரிய திரும்பி வந்திருக்கா, அதுவும் கொஞ்ச காலத்துல. தப்பான தொழில் பண்ணாம அவளால எப்படி வசதியா இருக்க முடிஞ்சது? வைதேகி மாமிக்கு திறமை இருக்கு, பழச்சிக்கிறா. அதான் என்ன திறமைன்னு கேட்டேன். வைதேகி மாமி சென்னையில ஸ்கூல் பசங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கறா. அதுல காசு சம்பாதிக்கிறா. சொக்கலிங்கன்னு பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கார். வைதேகி மாமிய தான் தங்க போல பாத்துக்கிறார். அவரு வீட்டுல வேலை செய்யறா. அந்த சம்பாதியத்தை வச்சு கௌரவமா வாழ்றா. போதுமா? அப்படின்னா ஸ்னேகா அவ புருஷன் யாரு? அந்த குழந்தைக்கு தோப்புனர் யாரு? அவ புருஷன் ஏன் இங்க வரல? ஸ்னேகாவுக்கு புருஷன் இருக்கான். அவன் பேரு மகேஷ். அவனும் நல்ல வசதியானவன் தான். ஷேர் பிசினஸ், கிரானைட் பிசினஸ்னு சென்னையில நம்பர் 1 இருக்கான். அவளும் கௌரவமா தான் இருக்கா. அப்போ அந்த மகேஷ் அவளை கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆனா கழுத்துல தாலியும் காணும், காலில் மெட்டியும் காணுமே. அது பெரிய கதை. மகேஷும் ஸ்னேகாவும் ஒருத்தரை விரும்புறா. ஆனா மகேஷ் வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. பாவ ஸ்னேகா அதுக்காக தான் போராடிட்டு இருக்கா. மகேஷ் இவளை வெச்சின்னு இருக்கான்னு நேரா வெளிப்படையா சொல்லிட்டு போயேன். எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? மாமி சித்த பேசாம இருக்கேளா? அவ பாரத்தை அவ சுமந்தாதான் அந்த வலியும் வேதனையும் புரியும். சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கறதும் கை கொட்டி சிரிக்கிறது ரொம்ப சுலபம். நீ என்னதான் பூசி மொழுகினாலும் ஸ்னேகா மகேஷ்ங்கிற எவனோ ஒருத்தனுக்கு வப்பாட்டியா தானே இருக்கா. நான் வரேன். ஒரே ஒரு விண்ணப்பம். நாம பேசினத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதே. மீறி சொன்னேன் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பாவம் இந்த ஸ்னேகாவுடைய தலையெழுத்து இப்படி ஆகணும். நீ போப்பா போ. பாத்தியாடி சோபா, இந்த வைதேகி சொக்கலிங்கத்துக்கிட்ட அடைக்கலம். ஸ்னேகா மகேஷ்ங்கிற எவனோ ஒருத்தனுக்கு வப்பாட்டி. பரவாயில்ல, நீங்க பெரிய ஆளுதான். கிச்சா கிட்ட இருந்தே விஷயத்தை கடந்துட்டீங்களே. அலமேலா கொக்கா. கிச்சா சொல்றத வச்சு பார்க்கும்போது நாமளும் வைதேகனுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொக்கலிங்க ஆத்துல பூந்துட்டோன்னு வச்சுக்கோ, சுலபமா முன்னேறிடலாமே. கரெக்ட்மா. சொக்கலிங்கம் நம்ம வைதேகி மாமியை தங்கன்னு நினைக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு அக்காவும் கிடைச்சிருக்கா. அந்த அக்கா பேரு அலமேலு. அம்மா, நம்ம சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் கேட்க மறந்துட்டோமேம்மா. அடியே, சிங்கத்தினுடைய தலைய பிடிச்சி மீசியே தடவி பார்த்தாச்சு. வாழை பிடிக்கிறதா கஷ்டம். இன்னும் 4 நாள்ல கண்டுபிடிச்சிட மாட்டேன், அதுவும் பூ மூலமா. அப்போ நான் சென்னை போக தயாராகட்டுமா? ஸ்னேகா கட்டியில அடிச்சோம். இந்த மல்லிகாக்கு புத்தியே வர மாட்டேங்குது. இன்னும் மகேஷ் கூட ஊரை சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு வரட்டும், மகேஷ் வரட்டும் கேக்குறேன்.
ரோஜா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆஃபீஸ்ல ஒரே வேலை, டென்ஷன். ஆமா, டின்னருக்கு என்ன? டிஃபனா இல்ல சாப்பாடா? ஏன் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டது பத்தலையா உங்களுக்கு? ஆமா, எப்படி நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட முடியும்? பொண்டாட்டியை விட்டுட்டு கண்ட கழுதைங்களோட ஊர் சுத்துறமே, யாராவது பார்த்துட்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோன்னு மனசாட்சி உறுத்தி இருக்கும்ல? என்ன ரோஜா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? சும்மா நடிக்காதீங்க மகேஷ். ஐயோ ரோஜா, சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. சரி, வெளிப்படையாவே கேக்குறேன். உங்களுக்கு நானும் ஸ்நேகம் பத்தலையா? மல்லிகா வர தேவைப்படுதா? ஹே, வாட் நான்சென்ஸ்? என்ன உளறற? நான் ஒண்ணு உளறல. எல்லா உண்மைகளும் எனக்கு நல்லா தெரியும். பெத்த புள்ளை இங்க காணாம போயிருக்கு. எந்த நிமிஷம் குழந்தைய பத்தி என்ன செய்தி வருமோன்னு நாங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு போய் வீட்ல உட்கார்ந்திருக்கோம். ஆனா நீங்க ஆம்பளை திமிர் உங்களுக்கு. எப்படி மகேஷ், எப்படி இது உங்களால முடியுது? அந்த கடவுள் உங்க இதயத்தை ரத்த நரம்பால செஞ்சிருக்காரா? உனக்கு கடவுள் மூளை வச்சு அனுப்புனானா இல்ல புருஷனை சந்தேகப்படுன்னு சபிச்சு அனுப்புனானா? காலம் முழுக்க என்ன சந்தேகப்பட்டு ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? உட்கார்ந்தா குற்றம், நின்னா குற்றம். ச்சை. நீங்க எங்க நிக்கிறீங்க, எங்க உட்கார்றீங்கன்னு பொறுத்து தான் நான் கேள்வி கேக்குறேன். நீங்களும் மல்லிகாவும் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போல போனண்டி, இது என்ன பெரிய குற்றமா? இல்ல. ஆனா ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எங்க என்ன பேச விட்ட? வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு நொய் நொய் நொய்னு பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, இல்லனா மட்டும் அப்படியே வந்த உடனே உண்மையை கக்கிட போறீங்க. சரியான கல்லூரி மங்கனாச்சு நீங்கதான். ஆமா, அதான் அந்த மல்லிகாவை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல பாக்குறீங்களே, அதுக்கப்புறம் என்ன கார்டன் ரெஸ்டாரண்ட்ல என்னதான் பேசுவீங்க அப்படி? ஏய், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அது என்னது? பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாத ரகசியம்? ரோஜா ப்ளீஸ், என்ன மூர்க்கனா மாத்தாத. நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஆமா, யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது? அந்த ஜானிக்கம்மாவா? வெந்ததை தின்னுட்டு ஓரமா கிடக்காம எனக்கே வென வைக்குது அந்த கிழவி. இத பாருங்க, கிழவி கிழவின்னு அநாகரிகமா பேசாதீங்க. அவங்க இங்க இல்லவே இல்ல. அவங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க. அனாவசியமா எதுக்கு அவங்க தலையை உருட்டுறீங்க? அவங்க சொல்லியா? அப்ப யாரு? ஓஹோ, இந்த குட்டி பிசாசோட வேலையா? அண்ணாத நாயே, எந்திரி. என்னடி சொன்ன? இத பாருங்க, நம்ம குழந்தைய தப்பா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஏய், யாரு நம்ம குழந்தை? எனக்கு உனக்கு இது பிறந்துச்சா? யாருக்கோ பிறந்த அனாதனைய நம்ம குழந்தைன்னு சொன்னேன் வை, அவ்வளவுதான். ஏய், கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன நம்ப மாட்டேன்ற இந்த குட்டி பிசாச நம்புறேன். இத ஒளிச்சுக்க நல்ல சரி. அவளை கொல்ல விட மாட்டேன், விடு. அவளோட சேர்ந்து என்னையும் கொன்னுடுங்க. அப்புறம் நீங்களும் மல்லிகாவும் சந்தோஷமா கூத்தடிக்கலாம். சீ, நீங்க ஒரு மனுஷனா மகேஷ்? ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? கட்டிட்டாடி, உனக்கு எதுக்கு? நான் புருஷன். வீடாடி இது, வீடான்னு கேக்குறேன். நரகம். போங்க. ஐஷு, ஐஷு, அம்மா பாருமா. ஐஷு, கண்ணுலே என்னாச்சு தெரியலையே. ஐஷு, ஐஷு. ஐஷு, ஐஷு, ஐயோ, ஐஷு, கண்ணு திறக்க மாட்டேங்கிறே. ஐயோ, ஐஷு, கண்ணு திறமா. கடவுளே, என்னாச்சு தெரியலையே. ஐஷு, மகேஷ், மகேஷ், மகேஷ். மகேஷ். சார், சார், குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். வாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தூக்குங்க சார் குழந்தைய. சீக்கிரம் வாங்க. ஆட்டோ, வாங்க சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. குழந்தை ஆட்டோல ஏற்றுங்க. சார், வீட்டை பார்த்துக்கோங்க சார். சரி, பாத்து. மாமா வந்த உடனே குழந்தைய ஜேவிகே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கேன் சரி, சொல்லுங்க. சொல்லி அனுப்பு. நர்ஸ், அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம்.
ஐயோ, இவ்வளவு நேரம் ஆகியும் கண்ணு திறக்கலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. முருகா, முருகா, என் பொண்ணை காப்பாத்துப்பா. டாக்டர், குழந்தை. ஐஸ்வர்யாவோட அம்மா தானே நீங்க? ஆமா. எப்படி இருக்கா? எந்த சிகிச்சைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. அது அவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இஸ் இட்? அது வேறயா? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க? வர அவசரத்துல அதை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்து. என்ன நடந்ததுன்னு தெளிவா உண்மையை சொல்லுங்க. குழந்தை பயங்கர அதிர்ச்சியில இருக்கு. வீட்ல எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை. இவன் நடுவுல வந்துட்டா. குழந்தைய அடிச்சிங்களா? அடிச்சது யாரு? அடி பலமா பட்டிருக்கு. அதுலதான் குழந்தை மயங்கி இருக்கு. அடிச்சது நீங்க தானே? அடிச்சது மகேஷ்னு தெரிஞ்சா போலீஸ் வரைக்கும் போய் பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே ஜானகி அம்மாவுக்கு மகேஷை கண்டா ஆகாது. அவரை காப்பாத்தணும்னா பழியை நான் தான் ஏத்துக்கணும். நான் தான் டாக்டர். நான் தான் என் குழந்தைய அடிச்சிட்டேன். டாக்டர் ப்ளீஸ், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். என்னம்மா இது? ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைய அடிச்சு போட்டு காப்பாத்துங்க நீங்க வந்து கெஞ்சினா என்ன அர்த்தம்? இப்படி irresponsible-ஆ குழந்தைய வளர்க்கறது? டாக்டர், குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. we are not responsible for anything. இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர் ப்ளீஸ். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்ல, முதல்ல நீங்க என் குழந்தைய காப்பாத்துங்க, அப்புறம் தான் நான் கையெழுத்து போடுவேன். இத பாருங்கம்மா, ஒண்ணு இதுல கையெழுத்து போடுங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த காப்பியோட வாங்க. அதுவும் இல்லையா குழந்தைய கூட்டிட்டு வேற ஹாஸ்பிடல் போயிடுங்க. இதுல எது உங்களுக்கு சௌரியம்? ஐயோ, வேண்டாம் டாக்டர், நான் கையெழுத்து போடுறேன். ஐஸ்வர்யாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். கொடுங்க. கம். ரோஜா, என்னம்மா, என்னாச்சு? ஐஸ்வர்யா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மாமா. எப்படிம்மா? இல்ல மாமா, சேட்டை பண்ணானு நான் தான் அடிச்சிட்டேன். அடி பலமா விழுந்ததுனால மயங்கி விழுந்துட்டா. என்னது? ஐஸ்வர்யாவை நீ அடிச்சியா? அதை நான் நம்பணுமா? சத்தியமா நம்ப மாட்டேன். இல்ல மாமா, நான் தான் அடிச்சேன். போய் சொல்லாதம்மா. மகேஷ் வந்தானா? ஏதாவது கலாட்டா பண்ணானா? அவன் தானே ஐஸ்வர்யா அடிச்சது. ஐயோ இல்ல மாமா, மகேஷ் வீட்டு பக்கமே வரல. நான் தான் மாமா அடிச்சேன். இப்போ என்னம்மா பண்றது? ஐஸ்வர்யாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு மாமா. அவளோட ஹார்ட் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவையா? வீட்டுல தானே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஜானகிமா எங்க இருக்காங்க? பௌர்ணமின்னு சொல்லி திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க. மகேஷுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மாமா. ராஸ்கல், இவனுக்கு நேர காலமே கிடையாது. செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காமா. நான் வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் ஜானகிமா கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. நீ தைரியமா இரு, கவலைப்படாத, வந்துடுறேன். வந்துடுறேம்மா, தைரியமா இரு. சீக்கிரம் வந்துருங்க மாமா. பாப்பா, இப்போ எப்படிமா இருக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? மம்மியை பார்க்கணும். நர்ஸ் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நான் போகும்போது ரோஜாவும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷமா தானே இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரோஜாவை ஐஸ்வர்யாவை அடிச்சேன்னு சொன்னா அதுதாம்மா என்னாலேயே நம்ப முடியல.
ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னால அதை தீர விசாரிக்க முடியல. குழந்தை ஐசியூல இருக்கான்னு சொல்றீங்களே, கடவுளே, என் பேத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ தான் காப்பாத்தணும். ஆமாம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு உங்க பேத்திக்கு ஒன்றும் ஆகாது. அவ ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தை. அதனால எப்பவுமே ஏற்படுற மாதிரி உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, அதை பாருங்க, மகேஷ் தானே? ஆமா ஆமா. டிரைவர் சார், கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. மகேஷ். இல்லப்பா, பிசினஸ் விஷயமா ஒரு கிளையண்ட்டை பார்க்கலான்னு. ஐஸ்வர்யா ரொம்ப சேட்டை பண்ணான்னு ரோஜா அவளை அடிச்சிட்டாளாம். அவன் மயக்கடிச்சு விழுந்துட்டான். இப்போ குழந்தைய ஐசியூவில் அட்மிட் பண்ணிருக்காங்கடா. நாங்க ஜேவிகே நர்சிங் ஹோமுக்கு போயிட்டு இருக்கோம். நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வா. வந்துடுறா. குழந்தை கண் முடிச்சுட்டா போய் பாருங்க. ஐஸ்வர்யா, பதட்டப்படாதீங்கம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பார்த்துட்டு போயிடுங்க. ஐஸ்வர்யா, நீ எப்படிமா இருக்க? நீங்க என் மம்மி இல்லையா? இல்லம்மா, நான் தான் உங்க அம்மா. ப்ராமிஸ் பண்ணுங்க. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நாம அப்புறமா பேசலாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க என் அம்மா இல்ல. நீங்க இத்தனை நாளா நடிச்சிருக்கீங்க. நானா தானே? அப்பாதான் உண்மையை சொல்லிட்டாரே. ஐயோ, இல்லம்மா, இல்ல, அப்படி எதுவும் இல்ல. அவர் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு. நீங்க என் மம்மி இல்ல. சாரிம்மா, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஐயோ, என்னம்மா ஏதோ பேசுற? இத பாரு ஐஸ்வர்யா, நீ என் வயித்துல பொறுக்கலனாலும் நீயும் என் குழந்தைதான். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேம்மா. இல்ல, நான் அப்பாவை கூட ரொம்ப திட்டிட்டேன். அவருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அப்பா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. மம்மி, நான் ஏன் பாட்டிய பார்க்கணும். பாட்டி வந்துருவாங்கம்மா. இப்போ வந்துருவாங்கடா. ஐயோ, என்னாச்சு ஐஸ்வர்யா? ஐயோ ஐஸ்வர்யா, டாக்டர் என்ன டாக்டர்? ஐயோ, என்னமாச்சு டாக்டர்? சீக்கிரம் வாங்க டாக்டர். கம் ஆன், சீக்கிரம். ஆக்சிஜன் மாஸ்க் வைங்க. சாரி மேடம். இல்ல ஐஸ்வர்யா, என்ன டாக்டர்? ஐஸ்வர்யா, என்ன பாருமா. ஐயோ, ஐயோ, என்ன ரோஜா, என்னாச்சு? என்னாச்சு? ஐஸ்வர்யா சாக மாட்டா. அவன் என்னை விட்டு போக மாட்டா. ஐஸ்வர்யா, பாரு, பாட்டி வந்திருக்கேம்மா. என்ன பாருமா, பாட்டி வந்திருக்கேன் பாரு. ஐஸ்வர்யா,
பாட்டி வந்திருக்கு பாருமா பாருமா. தொடாத தொடாத என் பேத்திய தொடாத. உன் பாவப்பட்ட கையால என் பேத்திய தொடாத. என் பேத்திய தொடவிட மாட்டேன். நீயா ஐஸ்வர்யாவை அடிச்ச? நீயா இந்த கையால ஐஸ்வர்யாவை அடிச்சு கொன்ன? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஐஸ்வர்யா மேல ஒரு தூசி விழுந்தா கூட உன்னால தாங்க முடியாதே. நீ அடிச்ச. நான் நம்ப மாட்டேன். என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு ரோஜா சொல்லு. இல்லம்மா இல்ல, நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேமா. இல்ல இல்ல, நீ உண்மையை மறைக்கிற. யாரையும் கொல்ல உனக்கு தெரியாது. அடிச்சது நீதானா? இல்ல. அடி பாவி பாவி, உண்மையை சொல்லு. நீதான் அடிச்சியா இல்ல யாரையாவது காப்பாத்துறதுக்காக போய் சொல்றியா? ஐயோ இல்லம்மா இல்ல, நான் தான் அந்த பாவி. நான் தான் என் குழந்தைய கொன்னுட்டேன். ஐயோ நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் குழந்தைக்கு பாட்டியா? ஆமாங்க, அந்த துரதிருஷ்டசாலி நான் தான். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சார் வேண்டாம். போலீஸுக்கு போறதுனால போன உயிர் திரும்ப வந்துருமா என்ன? அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க மனசாட்சி அவங்கள கொன்னுடும். நான் கும்பிடுற தெய்வம் என் பேத்திய கொண்டவங்கள சும்மா விடாது, சும்மாவே விடாது. ஐஸ்வர்யா என் செல்லமே, இந்த பாட்டி இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியே. இந்த பாட்டிய தவிக்க விட்டுட்டு போயிட்டியேம்மா. ஐயோ, நான் என்ன